ஒரு நாள் வந்து என்னை கூட்டிட்டு போவாரு என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு நாம் காத்திருக்கணும். பைபிள்ல போட்டிருக்கல, அவர் எப்பொழுது வருவார் என்று யாருக்கு தெரியாது. ஒரு திருடன் வருவதை போல வருவார், யாருக்கு தெரியாம தான் அவர் வருவார். ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு வந்தா போறதுக்கு ரெடியா இருக்கிறோமா? இறையரசுக்கு உட்பட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறோம், இறையரசுக்கு சொந்தக்காரனா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு கூட்டிட்டு போக வந்தா நீங்க நானும் ரெடியா இருக்கிறோமா? இதைத்தான் டாமினிக் சாவியோ கிட்ட கேட்கிறாங்க. டாமினிக் சாவியோ, இன்னைக்கு ஆண்டவர் ஒன்று கூப்பிட்டுக்க போறாரு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா டாமினிக் சாவியோ சொல்லுவாரு, தோ இவ்வளவு நேரம் விளையாண்டுகிட்டு இருந்தேன், இன்னும் கொஞ்ச நேரம் விளையாண்டுகிட்டு தான் இருப்பேன் அப்படின்னாரு. ஏன்? ஐ எம் ரெடி. நான் எதையும் மிச்சம் வைக்கல, எதுவும் சொச்சம் வைக்கல. நான் முடிக்க வேண்டிய காரியங்கள் எது இல்லை, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பர்ஃபெக்டா இருக்கிறேன். இப்ப எடுத்துக்கணும்னா கூட நான் ஆண்டவரை பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன். நம்ம எத்தனை பேர் அந்த வார்த்தைகளை சொல்ல முடியும்? இறையரசுக்கு உட்பட்டவரா இருக்கணும், அதற்கு விழிப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் மனித மாண்பை பேணி வளர்க்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் இயேசு ரொம்ப தெளிவா சொல்வாரு, என்ன பார்த்து கடைசி நாள்ல ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றவன்லாம் பரலோகத்துக்குள்ள நுழைஞ்சிட முடியாது. எப்படி? ஆண்டவரே ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்துறவன்லாம் பரலோகத்துக்குள்ள நுழைஞ்சிட முடியாது. யார் நுழைய முடியும்? தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறவரே உள்ள நுழைய முடியும். அப்ப யார் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறவர்கள்னா ஆண்டவரின் நடத்தை வெளிப்படுத்துறாரு. சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு எதையெல்லாம் செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள். அப்ப நீங்க ஒரு கோப்பை தண்ணி கொடுத்தீங்கன்னா கூட அதுக்கு கைமாறு பெறாம இருக்க மாட்டீங்கன்னு ஆண்டவர் இயேசு சொன்னார் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இறையரசுக்கு உட்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இறை அரசை கட்டி எழுப்புகிறவர்களாக இருக்கணும், ஏழை எளியவர்களை உயர்த்துகிறவர்களாக இருக்கணும், சமூக நீதியை பேணி காக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறை அரசை இந்த உலகத்தில் நிலைநாட்டுகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்கணும். சும்மா பரலோகம் வந்தது ஆண்டவரையும் அது ஆட்சி வருக வருகன்னு வாயளவுல சொன்ன மட்டும் பத்தாது, அந்த இறையரசு வருவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறவர்களாக நீங்களும் நானும் இருக்கணும்.